மறுபடியும் அவர் வருவார். ஹீ வில் கம் அகெயின். எப்படி மேகங்கள் எடுத்துக்கொண்டது அதே மாதிரி அவர் திரும்ப வருவார். அதுதான் இயேசுவுடைய பகிரங்க வருகை, இரண்டாம் வருகை என்று சொல்லப்படுவது. அதே ஒலிவ மலையில் வந்து அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று பைபிளில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நான்காவது நடக்கப் போகிற காரியம் 1000 வருட அரசாட்சி. இயேசு வந்தபோது என்ன நடக்கும்? சாத்தானுடைய யுத்தம். அவனை கட்டி பாதாளத்தில் ஒரு பகுதியிலே ஆண்டவர் அடைத்து போடுவார். 1000 வருஷம் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படும். முழு உலகத்தையும் இயேசு ராஜாவாக இருந்து ஆட்சி செய்வார். அதனால் தான் இயேசு ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்று அழைக்கப்படுகிறார். அவர் முழு உலகத்திற்கு ராஜாவாக இருந்து இயேசு ஆளுகை செய்வார். அந்த காலத்தில் தான் சமாதானம், சுபிட்சம், ஆசீர்வாதம், மக்கள் மத்தியில் ஒரு குறைவில்லாத ஒரு சந்தோஷமான நாட்கள் காணப்படும். அது இயேசுனுடைய அரசாட்சியில் நடைபெறும். மனிதன் அல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த, மரணத்தை ஜெயித்த, பிசாசின் வல்லமையை முடக்கி போட்ட ஆண்டவர் இயேசு முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். அது 1000 வருடம் அந்த ஆட்சி நடைபெறும். அந்த சமயத்தில் தீங்கு செய்வார் இருக்க மாட்டாங்க. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயுமாம். சின்ன குழந்தை பாம்பும் புற்றில் கைவிட்டு விளையாடும், பாம்பு தீண்டாது. அது மாதிரி மிருகத்தினாலேயோ எந்த ஒரு இது மாதிரி வஸ்துக்களினாலேயோ ஆபத்துகள் சம்பவிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை இயேசு செய்வார். மக்கள் அந்த நாட்களில் குறைவில்லாமல் சுபிட்சமான வாழ்க்கை வாழுவார்கள். அதுதான் இயேசு செய்கிற 1000 வருஷ அரசாட்சி. அதன் பிறகு நடக்க போகிற சம்பவங்களும் பைபிளில் இருக்கிறது. சாத்தானுக்கும் அங்கே ஆண்டவருக்கு மறுபடி யுத்தம் நடைபெற்று நிரந்தரமாய் சாத்தான் நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு 5வதாக உண்டாகிற ஒரு காரியம் இறுதி நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து எல்லா ஜனங்களும் இயேசுக்கு முன்பாக கூட்டப்பட்டு அவர் நியாயம் விசாரிப்பார். நீதி உள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். ஆனால் தான் நான் சொல்கிறது, ஒரு மனுஷனும் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஆண்டவருக்கு முன்னால் நின்று தான் ஆக வேண்டும். தப்பு செய்கிறவங்க, ஊழல் பண்ணவங்க, லஞ்சம் வாங்கினவங்க, தேச துரோகம் பண்ணவங்க, இது மாதிரி ஆண்டவரை வேதனைப்படுத்தினவங்க, இது மாதிரி உள்ள எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அது இறுதி நியாய தீர்ப்பு. அந்த சமயத்தில் அந்த நியாய தீர்ப்பில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க அல்லது மனசாட்சியின்படி குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க முடியும். மற்றவர்கள் அக்னியும் கந்தகம் எறிகிற அக்னி கடலிலே தள்ளப்பட்டு போவாங்க. அதன் பிறகு ஆண்டவர் புதிய வானத்தை, புதிய பூமியை சிருஷ்டித்து ஒரு புதிய வாழ்க்கை நம்ம எல்லாரதில் நிரந்தரமாய் நித்திய காலமாய் என்றால் அழியாத ஒரு வாழ்வு, ஆண்டவரோடு ஒரு மகிழ்ந்திருக்கிற ஒரு பெரிய வாழ்வை ஆண்டவர் தருவார். அதுதான் இனி சம்பவிக்க போகிற